ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் வந்து 8:30 மணி. ஆஸ் ஆஃப் நோ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 30லேருந்து 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 1% மேலே வந்து பாசிட்டிவாக ட்ரேடாகவும் செஞ்சது. ஆனால் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் ஆகி ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில் காஸ்பியாக இருக்கட்டும் நிக்கையாக இருக்கட்டும் 3% 4% அளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேப் அப் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் என்னோட கன்விக்ஷன் என்னன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டில் நடந்தது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளோட ஏடிஆர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப பாசிட்டிவாகவோ இல்லை ரொம்ப நெகட்டிவாகவோ க்ளோஸ் ஆகலை. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா $5,000 மேலேயும் கீழேயும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் $5,000 உடைக்குது, மறுபடியும் 5,002-3 சொல்லிட்டு கிளைம் பண்ணிடுது. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட FOMC மீட்டிங்கில் வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் ஃபர்தராக கோல்டு ப்ரைஸஸ் எப்படி மூவ் ஆகுன்றதை டிட்டர்மின் பண்ணும். அண்ட் FOMC மீட்டிங்கில் 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதே மாதிரி வச்சுக்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாலோ இல்லை அதே மாதிரி வச்சாலோ கோல்டுக்கு அது பெரிய பாதிப்பு உண்டாக்காது. இன்னும் சொல்லணும், கோல்டு ரேட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டாங்கன்னா கோல்டுக்கு வந்து அது நெகட்டிவான விஷயம். மேக்ஸிமம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றாமல் ஸ்டேட்டஸ்கோவை வச்சுட்டு கூட ஜெரம் பவுல் வந்து நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா அதுவும் மார்க்கெட்ஸு கோல்டையும் நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அண்ட் நம்ம மார்க்கெட்டில் வந்து FIS வந்து அவங்களோட கேஷ் மார்க்கெட் செல்லிங் வந்து பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து 9,000 கோடி அளவுக்கு செல் பண்ணிவிட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை வெறும் 4,200 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. 4,200 கோடி ரூபாய் செல் பண்ணியிருக்காங்கிறதே நம்ம சந்தோஷமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அண்ட் அவங்களோட இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 87% ஷார்ட் பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாளை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 90% அளவுக்கு அவங்க ஷார்ட் பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $2 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் இன்னமும் கூட வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஈரான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க, அவங்களோட சீஃப் லர்ஜானி அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து துபாய் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து ட்ரோன் தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து சவுத் கொரியா கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு அப்டேட் என்னென்னா அவங்களோட ஜெரால்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நாங்கள் போர்ட்டுக்கு கொண்டு போகிறோம். அதாவது லாண்ட்ரி ஏரியாவில் ஒரு தீப்பற்றி இருக்குது, அதன் காரணமாக வந்து சில கோளாறுகள் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் போர்ட்டுக்கு திருப்பி எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் மேலே தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே எப்படியோ இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளார நிறைய அப்டேட்ஸ் வரும். மார்க்கெட் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னமும் கூட சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த பிரச்சனை முடியல. யாரும் அவசரப்பட்டு ஷேர்ஸை வாங்கிடாதீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் விழுந்ததுக்கப்புறம் கவலை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை சுத்தமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. மேற்கொண்டு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் சொல்கிறேன். பாய்.